ஹலோ கிருஷ்ணா. ஹலோ கிருஷ்ணா, ஆ நம்ம ரூமில் இருக்க அந்த புக்கை தொட்டியா? எது கிளைமேக்ஸ் எழுதாமல் இருக்கு சாகரோட புக்கு அதுவா? ஆமாம், அந்த புக்கில் ஏதாவது கிளைமேக்ஸ் எழுதியிருந்தியா? இரு இரு, ஏன் இவ்வளோ பதட்டப்படுற? அந்த புக்கில் கிளைமேக்ஸில் வில்லனை நீ எப்படி சாவடிப்பியோ அதே மாதிரி நீனு செத்துடுவ. ஸோ அந்த மாதிரி ஏதாவது நீ எழுதியிருந்தீன்னா தயவு செஞ்சு கிழிச்சிரு. என்னடா உளர்ற? இன்னைக்கு காலையில் தான் நான் கிளைமேக்ஸ் எழுதுனேன். நான் என்ன செத்தா போயிட்டேன், உயிரோடு தானே இருக்கேன். டேய் கிருஷ்ணா, கிருஷ்ணா. இந்தா இந்தா சேர்த்து நீயே வச்சுக்கு, ஓகேவா? விளையாடுறா. என்னோட ஜீன் சேர்த்து நீயே விளையாடு. விளையாடுறா. விளையாடுறாவா மங்கத்தாடா. ஹாய்டா. ஹாய். ஹாய். என்ன மச்சி, ஆஃபீஸுக்கு போகும்போது ஒரு பேக்கோட போனேன், திரும்பி வரும்போது இவ்வளோ லக்கேஜோட வரேன். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி என்னுடைய ஃப்ரெண்டு ஹெல்த் இஷ்யூவில் இறந்துட்டான்ல. ஆமாம். அவனுக்கு யாருமே கிடையாது. அவனுடைய திங்ஸ் எல்லாம் ஹவுஸ் ஓனர் என்கிட்ட கொடுத்து அனுப்பிட்டாரு. அதான் நான் எடுத்து வந்திருக்கேன். ஓ, அந்த ரைட்டர் சாகர் ப்ரோட திங்ஸா அது? ஆமாம். ஓ. சரி, நான் ப்ரெஸ்ஸப் ஆகிட்டு வந்துடுறேன். ஆ சரிடா. என்னடா பண்ணுற தனியாக உட்காந்து? அது அது ஒன்றும் இல்லை மச்சி, உன் ஃப்ரெண்டு சாகர் இருந்தான்ல, அவன் எழுதின ஸ்டோரியை படித்தேன். செம்மையாக இருந்துச்சு, வேற லெவல். ஒரே ஒரு குறை, கிளைமேக்ஸ் முடிக்கல. ஓ, இந்த புக்கா? இதை அவன் 3 இயர்ஸாக யோசிச்சு எழுதின புக்கு. கடைசியில் முடிக்க போகிற நேரத்தில் ஹெல்த் இஷ்யூ வந்து இறந்துட்டான்ல. ஓ. இந்த புக்கு ஃபுல்லாகவே அவனுடைய லைஃப்பை பேஸ் பண்ணி தான் எழுதியிருக்கான். இதில் என்ன ஆச்சரியன்னா, அந்த புக்கில் அவனுடைய கேரக்டர் வந்து கடைசியில் வில்லனாக காட்டியிருக்கான். ஆமாம், வில்லனுடைய நேம் சாகர்னு தான் இருக்குது. நான் இந்த புக்கை படித்த உடனே பயங்கரமாக இம்ப்ரெஸ் ஆகிட்டேன். நானே யோசித்து ஒரு கிளைமேக்ஸ் எழுதியிருக்கேன், படிக்கிறியா? கொடு பார்ப்போம். ஸோ வில்லன் தோற்று போகக்கூடாதுன்னா அவனுக்கு இருக்கிற ஒரே ஆப்ஷன் சூசைடு தான். அதனால் அந்த டிப்ரெஷனில் அவனே கையை அறுத்து செத்துக்கிறான். சரியான முடிவு தான் எழுதியிருக்கேன். என்னடா சூசைடு கையை எடுத்துக்கிறதுன்னு பேசிட்டு இருக்கீங்க, என்னாச்சு? அது ஒன்றும் இல்லை மச்சி, நம்ம சாகர் ப்ரோவோட ஸ்டோரி படித்தோம்ல, ஆமாம். அதில் கூட கிளைமேக்ஸ் இல்லையே. ஆமாம். அதுக்கு நான் ஒரு கிளைமேக்ஸ் எழுதினேன். ராஜிக்கிட்ட சொல்லிட்டு இருந்தேன். என்னடா சினிமா மாதிரி வில்லனை டக்குன்னு கொண்டுட்டீங்க, சும்மா சீரியல் மாதிரி ஜவ்வுன்னு இழுக்க வேணாமா என்ன? கனவா?
இன்னியோட கமல் செத்து 1 மாதம் ஆச்சு. உன்னுடைய மூவி டைல்ஸ்லாம் எப்படி போயிட்டுருக்கு? அப்படியே தான் இருக்கு. ஏதோ ஷார்ட் ஃபிலிம் எடுத்தது தான் ப்ரொடியூசர்ஸ் நம்புவாங்க போல். அப்போ எடுக்க வேண்டியது தானே? அதுதான் ஸ்கிரிப்ட் யோசிச்சுட்டு இருக்கேன். சொல்ல மறந்துட்டேன், நம்மக்கிட்டே ஒரு செம ஸ்கிரிப்ட் இருக்குது. அதை எடுத்தோம்னா தாறுமாறாக போகும். நில்லு, நான் எடுத்துகிட்டு வரேன். நம்ம சாகர் ப்ரோ எழுதின புக்கு தான் இது. கமல் செத்ததில் இதை சுத்தமாக மறந்துட்டேன். நேற்று தான் வெளியில் எடுத்தேன். கொடு, படிக்கிற. இரு, நானே சொல்கிறேன். சரி, சொல்லு. இது வரைக்கும் சாகர் ப்ரோ எழுதியிருக்கிறாரு. ஆனால் என்ன ஒன்று, கிளைமேக்ஸ் எழுதவே இல்லை. நேற்று தான் நான் ஒரு கிளைமேக்ஸ் எழுதியிருக்கேன், சொல்கிறேன் எப்படி இருக்குன்னு கேளு. என்னது, நீ கிளைமேக்ஸ் எழுதுனியா? ஆ, அதான் ஏற்கனவே கமல் எழுதிட்டானு. இல்லை மச்சான், நான் தான் எழுதுனேன், வேணா சொல்கிறேன் கேள. டேய், கிளைமேக்ஸ் எழுதின பேஜ் என்ன கிழிச்சிட்டியா என்ன? நான் ஏன்டா கிழிக்க போகிறேன்? நீ தான் எதுவும் பதில கிழிச்சிருப்ப. ஆனால் எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது, கிளைமேக்ஸு கமல் தான் எழுதணும். டேய், நம்ம ஆஃப் அடித்தாலே மட்டாயிடும். இதில் ஃபுல்லு வேற அடிச்சிருக்கோம். வாங்க போய் தூங்குவோம். இல்லைடா, நான் தான் எழுதுனேன், வேணா சொல்கிறேன் கேளு. சரி, என்னத்தை எழுத தொலைச்சியோ சொல்லு. ஸோ வில்லன் தோற்று போகக்கூடாதுன்னு நினைக்கிறான். அவனுக்கு இருக்கிற ஒரே ஆப்ஷன், மாடியில் ஏறி அவன் சூசைட் பண்ணிக்கிறான். எப்படி இருக்கு என்னுடைய கிளைமேக்ஸ்? நல்லா இருக்கா? செம்மையாக இருக்கு. நல்லா இருக்கு. தம்பி, ஸ்டேஷன்லேருந்து பேசுகிறேன். மறுபடியும் இன்ஸ்பெக்டர் என்கொயரிக்கு கூப்பிடுறாரு, கொஞ்சம் வந்துட்டு போங்க. சரிங்க சார். சரிடா, இன்ஸ்பெக்டர் மறுபடியும் எதுக்கு கூப்பிட்ருக்காரு, நான் போய் பார்த்துட்டு வரேன். சரி. ஹாய்ண்ணா. ஹாய் ராஜு, என்ன இந்த பக்கம்? கமல் ரவி சூசைட் பண்ணிட்டாங்களே, அந்த கேஸ் விஷயமா போலீஸ் ஸ்டேஷன் போயிட்டு அப்படியே ரிலாக்ஸ் ஆகலாம்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வந்தேன். ஆமாம், நீங்கள் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? சீரியலுக்கு ஒரு கதை எழுதிட்டு இருக்கேன். நான் இந்த புக்கை படித்த உடனே பயங்கரமாக இம்ப்ரெஸ் ஆகிட்டேன். நானே யோசித்து ஒரு கிளைமேக்ஸ் எழுதியிருக்கேன், படிக்கிறியா? கொடு பார்ப்போம். ஸோ வில்லன் தோற்று போகக்கூடாதுன்னா அவனுக்கு இருக்கிற ஒரே ஆப்ஷன் சூசைடு தான். அதனால் அந்த டிப்ரெஷனில் அவனே கையை அறுத்து செத்துக்கிறான். சரியான முடிவு தான் எழுதியிருக்கேன். ஸோ
வில்லன் தோற்று போகக்கூடாதுன்னு நினைக்கிறான். அவனுக்கு இருக்கிற ஒரே ஆப்ஷன் மாடியில் ஏறி அவன் சூசைட் பண்ணிக்கிறான். எப்படி இருக்கு என்னுடைய கிளைமேக்ஸ்? சரிடா, இன்ஸ்பெக்டர் மறுபடியும் எப்போ கூப்பிட்டுருக்காரு, நான் போய் பார்த்துட்டு வரேன். ம் சரி. அண்ணா வரேண்ணா. ஆ ஹலோ கிருஷ்ணா. ஹலோ. கிருஷ்ணா, ஆ நம்ம ரூமில் இருக்க அந்த புக்கை தொட்டியா? எது? கிளைமேக்ஸ் எழுதாமல் இருக்கு சாகரோட புக்கு அதுவா? ஆமாம், அந்த புக்கில் ஏதாவது கிளைமேக்ஸ் எழுதியிருந்தியா? இரு ஏன் இவ்வளோ பதட்டப்படுற? அந்த புக்கில் கிளைமேக்ஸில் வில்லனை நீ எப்படி சாவடிப்பியோ அதே மாதிரி நீனு செத்துடுவ. ஸோ அந்த மாதிரி ஏதாவது நீ எழுதியிருந்தீன்னா தயவு செஞ்சு கிழிச்சிரு. என்னடா வளர்ற? இன்னைக்கு காலையில் தான் நான் கிளைமேக்ஸ் எழுதுனேன். நான் என்ன செத்தா போயிட்டேன்? உயிரோடு தானே இருக்கேன். டேய் கிருஷ்ணா, கிருஷ்ணா. The number you are trying to call is not. The number you are trying to call is currently not reachable. Please try again later. டேய் கிருஷ்ணா, 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 என்னாச்சுடா உனக்கு? என்னடா? ஏன்டா உன் மொபைல் ஆஃப் பண்ணி வச்சிருக்க? இல்லை, பாத்ரூமில் விழுந்துட்டேன். இடுப்பில் அடிபட்டுச்சு. ஆமாம், மொபைல் வந்து தண்ணிக்குள்ளே விழுந்துச்சு. அதான் சுவிட்ச் ஆஃப் ஆயிடுச்சு. அந்த புக்கில் நீ ஏதாவது கிளைமேக்ஸ் எழுதியிருந்தியா? இரு ஏன் இவ்வளோ பதட்டப்படுற? இப்படி கிளைமேக்ஸில் வில்லனை எப்படி சாவடிச்சாங்களோ அதே மாதிரி அவங்களும் செத்து போயிட்டாங்க. இல்லை, நீ சொல்கிறத என்னால் நம்ப முடியல. ஒருவேளை அதுவே உண்மையாக இருந்தாலும் நான் சாக மாட்டேன். ஏன்னா எனக்கு வில்லனுங்க தான் பிடிக்கும். நான் வச்ச கிளைமேக்ஸில் வில்லன் தான் ஜெயிப்பான். ஸோ வில்லன் சாக மாட்டான், உயிரோடு தான் இருப்பான்.